So hello and Bob, welcome to the channel. நம்ம சேனல் Samsung Galaxy M05 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைலோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இதோட பிரைசிங் வெறும் ஒரு 6500 ரூபாய். இந்த 6500 ரூபாய்க்கு இன்னைக்கு 464GB வேரியண்டோட அண்ட் MediaTek Helio G85 சிப்செட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த போன்ல இதை தவிர்த்து வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, இந்த போன் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, இதை பத்தி தான் நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க Samsung Galaxy M05 ஓட பாக்ஸ். ஃப்ரண்ட் வியூ பாக்ஸ் ரொம்ப காம்பாக்டா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் வியூல Samsung Galaxy M05 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள சிம் மேஜர் டூல். இந்த சைட் பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Samsung Galaxy M05 இந்த மொபைல் பொறுத்த ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சோ தட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் ரெடி பண்ணா எப்படி இருக்கும், அதோட சின்ன கான்செப்ட் தான் இந்த மொபைல்னே சொல்லிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்காக ரெடி பண்ண போன் தான் இந்த M05 சொல்லிக்கலாம். சோ தட் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு சூப்பரான நல்ல கிளீனான ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் ஆஃப், இல்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதுவுமே கிடையாது. சோ தட் இங்க மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர், திப்போக்கோ மாடல் ஜாக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில், இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், வாட்டர் டாப் நாச்சோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் இது மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல அண்ட் இது மாதிரி போர்ட்ஸோட இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Samsung Galaxy M05 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு PLS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் HD+ டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து 262 PPA எடுத்து வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். அண்ட் தட் இங்க 720p தான் யூடியூப்ல ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகுது. அது போக எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம வீடியோ பாக்குறாகட்டும் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிஸ்பிளே எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் கொஞ்சம் இம்ப்ரூவோடயே இந்த சாம்சங் மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 195 கிராம், திக்னஸ் 8.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 2 years OS அப்கிரேடும் 4 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக இங்க LPDDR4X RAM அண்ட் eMMC 5.1 சப்போர்ட். அது போக இங்க 1UI 6.0 சப்போர்ட்டும் இருக்கு. இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் திருப்பி ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 சோ விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த வட்டம் சாம்சங் மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரிக்கு 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள மொபைல். பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பார்ட்டி சார்ஜரும் நீங்க தாராளமா இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் தட் இந்த மொபைலை பொறுத்தவரை சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 60 minutes ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தவரை பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. நீங்க ஹையஸ்டா 1080 30 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த மொபைல்ல வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த மொபைலோட ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இண்டோர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய நாய்ஸஸ் இருக்கிற செய்து நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸை பொறுத்தளவு. ஓவரால் இதோட டீடைலிங் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாம இருந்தாலும் இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இதோட பிஹேவியர் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இங்க பார்க்க போறது ப்ராசஸ். சோ இந்த மொபைலை பொறுத்தவரை MediaTek Helio G85 ஒரு ப்ரூலம் ஆர்க்கிடெக்டோட 1.8 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த CPU பாத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு CPU. ஒரு காலத்துல இது கேமிங் ப்ராசஸரா இருந்தது. இன்னைக்கு ஒரு 6500 ரூபாய்க்கு இந்த சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 2024ல இருக்கும். அப்படி இல்ல சூழ்நிலை ஒரு பேசிக்கான போன்ல இந்த சிப்செட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த போன் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தரன் இந்த ப்ராசஸ்
ஆசை இருக்கு. ஸோ டே டு லைஃப்ல உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், அது போக ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஒன் யூஐனே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் சோசியல் மீடியாஸ் யூசேஜ் பண்றதாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு எல்லா விதத்திலுமே ஏத்த அளவுக்கு இந்த சிப்செட் இந்த போன்ல நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சாம்சங் சைட்ல இருந்து. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் M05 இதுக்கு ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி F05 அது ஒரு லெதர் டச் ஃபினிஷ், இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பட் பெல்ட். ரெண்டு போனுமே கிட்டத்தட்ட இல்லைங்க, ரெண்டுமே ஒரே போன் தான். இங்க பிளிப்கார்ட்ல வேணுமா அந்த போன் வாங்கிக்கலாம், அமேசான்ல வேணுமா இந்த போன் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி கான்செப்ட்ல ரெண்டு மொபைலே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு எந்த வெப்சைட்ல ஆஃபர் இருக்கு, பிளிப்கார்ட் ஆர் அமேசான்ல எது இருக்கோ நீங்க அதை தாராளமா ரெண்டு மொபைல் எதுனாலும் பை பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு மொபைலும் நம்ம சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மொபைலும் நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. சோ தட் இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இந்த போனை ரெடி பண்ணிருக்காங்க. தவிர நான் நிறைய கேமிங் ஆகுறேன், நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், இது மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் செட் ஆகாது. ஆனா நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நிறைய சோசியல் மீடியாஸ்க்காக இந்த போன் யூஸ் பண்ணுவேன், நான் இது மட்டும் தான் நான் பார்ப்பேன், நிறைய கால் அட்டன் பண்ணுவேன், அப்படி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான போன். ஆனா இந்த போன்ல ரெஃபரன்ஸ் ரேட் கிடையாது, அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாதிரி சார்ஜர் வராது, கேஸ் வராது, எதுவுமே வராது. ஏன்னா நம்பர் 1 பிராண்ட் இந்த மொபைல். சோ இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த போன்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. சோ தட் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.